6.1ல செகண்ட் சம் பார்க்க போறோம். Prove by vector method that the median to the base of an isosceles triangle is perpendicular to the base. ஒரு இருசமபக்க முக்கோணத்தின் அடிப்பக்கத்திற்கு வரையப்படும் நடுகோடு அப்பக்கத்திற்கு செங்குத்தாகும் என வெக்டர் முறையில் நிறுவுக. இது வந்து ஒரு இருசமபக்க முக்கோணம் எடுத்துக்குவோம். இதோட அடிப்பக்கம் என்னன்னா ஏபின்னு வச்சுக்குவோம். இதுக்கு ஓல இருந்து ஒரு செங்குத்து வரையறோம் ஓசி. இந்த ஓசி வந்து இந்த ஏபிக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும், செங்குத்தா இருக்கும் அப்படின்னு சொல்லி வெக்டர் முறையில நிறுவனம். சரியா? இப்ப ட்ரையாங்கிள் ஓஏபி பார்க்குறோம். இதுல ஓஏ வெக்டர் என்னன்னா ஏ வெக்டர். அடுத்து ஓபி வெக்டர் என்னன்னா பி வெக்டர். நம்மளுக்கு தெரியும் மாடுலஸ் ஏ வெக்டர் ஈக்குவல் டூ மாடுலஸ் பி வெக்டர். ஏன்னா இது 2 என்னது இருசமபக்க முக்கோணம். இருசமபக்க முக்கோணத்துல இதுவும் இதுவும் ஈக்குவலா இருக்கும். இதோட அப்ப ஏ வெக்டரும் பி வெக்டரும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு சொல்றோம். சி அப்படிங்கிறது என்னன்னா ஏபியோடைய மிட் பாயிண்ட். அப்போ ஓசி வெக்டர் எப்படி எழுதலாம்? இங்க இருக்க ஏ வெக்டர், இந்த இருக்க பி வெக்டர். ஸோ ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் டிவைடட் பை 2. ஏபி வெக்டர் எப்படி போடணும்? ஓபி வெக்டர் மைனஸ் ஓஏ வெக்டர்னு எழுதணும். ஓபி வெக்டர்ன்னு தெரியும் நம்மளுக்கு. பி வெக்டர்ன்னு தெரியும். மைனஸ் ஓஏ வெக்டர் அப்படின்னா ஏ வெக்டர். சரியா? இப்போ ஓசி வெக்டர் எப்படி எழுதுறோம்? இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. ஓசி வெக்டரையும் ஏபி வெக்டரையும் டாட் ப்ராடக்ட் பண்றோம். ஏன் டாட் ப்ராடக்ட் பண்றோம்னா, இது 2ம் தான் செங்குத்து அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். ஸோ 2யும் டாட் ப்ராடக்ட் பண்றோம். ஓசி வெக்டர் டாட் ஏபி வெக்டர். ஓசி வெக்டர் எப்படி எழுதுறோம்? ஏ வெக்டர் பிளஸ் பி வெக்டர் டிவைடட் பை 2 இன்டூ ஏபி வெக்டர் எப்படி எழுதுறோம்? பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர். இப்படி பண்றோம். ஸோ இப்ப என்ன ஆகும் அப்படின்னா, இந்த 1/2 இருக்கு இல்லையா? இந்த 1/2வ முன்னாடி எழுதிக்கோங்க. இந்த பி வெக்டர முன்னாடி, ஏ வெக்டர பின்னாடி எழுதிக்கிறோம். அப்புறம் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் இப்படி மாத்தி எழுதிக்கிறோம். ஸோ இப்ப பாருங்க ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி மாரி இருக்கா? ஸோ இத எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்ன்னு எழுதலாமா? ஸோ இத மாத்தி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா, ஏ வெக்டார் ஸ்கொயர், பி வெக்டார் ஸ்கொயர்ன்னு எழுதலாம். ஸோ ஏவும் பியும் ஈக்குவல்னு ஆல்ரெடி சொன்னதுனால, இதுக்கு பதிலா இத ரீப்ளேஸ் பண்ணோம்னா, ஒண்ணு ஏக்கு பதிலாவோ, இல்ல பிக்கு பதிலாவோ ரீப்ளேஸ் பண்ணோம்னா, ஒண்ணுக்கு ஒண்ணு கேன்சல் ஆயிடும். ஸோ அப்ப ஆன்சர் என்ன வரும்? 0 வரும். நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம்? ஓசி வெக்டர் டாட் ஏபி வெக்டர் எடுத்துக்கிட்டோம். அதுக்கு என்ன ஆன்சர் வந்திருக்கு? 0 வந்திருக்கு. ஸோ 2 வெக்டருடைய டாட் ப்ராடக்ட் வேல்யூ 0 வந்துச்சு அப்படின்னா, அது 2 என்னவா இருக்கும்? பெர்பெண்டிகுலரா இருக்கும் ஒண்ணுக்கு ஒண்ணு. ஒண்ணுக்கு ஒண்ணு செங்குத்தா இருக்கும்.